குடும்பத்தார் மீது, அந்நாளிலே வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காகவும் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காகவும் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே ஒன்று கூடி அமர்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர் மீதும் வல்ல இறைவனுடைய வற்றா கருணையும் அருளும் ரஹமத்தும் என்றென்றும் என்று நிலவட்டுமாறு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை கொள்கை சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கமான தீனுல் இஸ்லாத்தை நாம் எல்லாம் அறிந்து கொண்டு, எதை நாம் அறிந்து கொண்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடித்து இவ்வுலகத்தில் நாம் எல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இவ்வுலகத்துடைய வாழ்க்கையை இவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், திருமறை குர்ஆன் நமக்கு எவ்வாறு வாழச் சொல்கின்றதோ, எவ்வாறு அதன்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்து பாடமாக வழங்கினார்களோ, அந்த பாடங்களுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை, உலகத்துடைய செயல்களை நாம் ஒவ்வொன்றையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வுலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இந்த உலகத்தில் அவனை வணங்குவதற்காக மட்டும்தான் படைத்தான் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. உலகத்தை நாம் பார்த்து அதை மறந்து உலகத்துடைய சிந்தனையோடு நம்முடைய செயல்களை நாம் ஒருபோதும் அமைத்து விடக்கூடாது. எந்த ஒரு நேரத்திலும் நம்முடைய சிந்தனை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கக்கூடிய நன்மைகளை நாம் பெற வேண்டும். அந்த நன்மைகளை பெறுவதற்காக வல்ல இறைவன் நமக்கு என்னென்ன செயல்களை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு என்னென்ன வழிமுறைகளை காட்டி தந்தார்களோ அந்த செயல்முறைகளை நாம் கடைபிடித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கக்கூடிய நன்மைகளை நாம் முழுமையாக பெற வேண்டும் என்கின்ற சிந்தனை நோக்கம் ஒவ்வொரு ஈமான் கொண்டவரிடத்தில் இருந்தால் வேண்டும். இந்த சிந்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும், நன்மை பெற வேண்டும் என்கின்ற ஆர்வம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஈமானிய விஷயத்தில் நாம் என்னென்ன செய்கின்றோமோ அத்துணை செயல்களும் நாம் செய்த பிறகு அதை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இதோ நாம் எல்லாம் இன்றைக்கு நமக்கெல்லாம் கடமையாக்கப்பட்ட ஜுமாவுடைய இந்த நேர தொழுகையை, இந்த உரையை கேட்பதற்காக, அதற்கு பிறகு தொழுவதற்காக தயாராகி இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த உரையும் தொழுகையும் முடிந்த பிறகு நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நான் இந்த செயலை, இந்த கடமையை அமலுக்குரிய செயலாக நான் கடைபிடித்தேனா, அல்லது இதில் நான் பலவீனமாக இருக்கின்றேனா, நான் செய்த இந்த கடமையான செயலின் மூலமாக இறைவன் நமக்கு வழங்கக்கூடிய நன்மையை நான் பெற்றிருக்கின்றேனா என்பதை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்த சுய பரிசோதனை இல்லை என்று சொன்னால், ஈமானிய விஷயத்தில் நாம் எவ்வளவு பலமாக பலவீனமாக இருக்கின்றோம் என்பதை நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. ஏதோ தொழுது விட்டோம், ஏதோ பிரார்த்தனை செய்து விட்டோம், ஏதோ சிக்கல்களை செய்து விட்டோம், அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒரு மணி நேரத்தை நாம் கழித்து விட்டோம் என்று நாம் இருப்போம் என்று சொன்னால், இதன் மூலமாக நன்மை பெற்றோமா இல்லையா என்கின்ற ஒரு நிலை நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. இப்படி இந்த உலகத்தில் வாழ்வோம் என்று சொன்னால், நாளை மறுமையில் நமக்கு நாம் எதையெல்லாம் நன்மை என்று நினைத்தோமோ, அமல்கள் என்று நினைத்தோமோ, அந்த அமல்கள் நமக்கு நாளை மறுமையில் பலன் தராது. பலருடைய தொழுகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை தூக்கி வீசி அடித்து விடுவேன் என்று சொல்கின்றார். எதற்கு? எவ்வாறு தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த அடிப்படை செயல்கள் இல்லாமல் நாம் தொழுகை தொழுதாலும்
அந்த தொழுகை நாளையில் வீணடிக்கப்படும். அந்த தொழுகை நமக்கு நாளை மறுமையில் பலனிற்காமல் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்று சொன்னால் ஈமானிய விஷயத்தில் நமக்கு நாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கு பின்னால் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அது விரைவாக செய்ய வேண்டும், அதுதான் முக்கியம். இத்தனை வயதுக்கு பிறகு பண்ணலாம், அந்த ஒரு லட்சியத்தை அடைந்த பிறகு பண்ணலாம் என்கின்ற சிந்தனை இருக்கக்கூடாது. விரைவாக இந்த சுய பரிசோதனை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாட்கள் மிக மிக வேகமாக ஓடக்கூடிய காலம், இல்லை என்று மறுக்க முடியுமா? ஏதோ நேற்றுதான் முதல் நோன்பு என்று நாம நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு கடைசி நோன்பு, 30வது நோன்பு. நாம ஆச்சரியமா பார்க்கிறோம். இப்போதான் நோன்பு ஆரம்பிச்சிருக்க மாதிரி இருக்கு, உடனே நம்மளால மாதமே முடிஞ்சிருச்சு. அவ்வளவு வேகமா ஓடுது. காலையில சகர் முடிக்கிறோம், கொஞ்ச நேரம் தூங்குறோம், போய் தொழுறோம், இஷா வந்துருது. இஷா தொழுறோம், மறுபடியும் தூங்குறோம் காலை. இப்படி வேகமாக நாட்கள் ஓடக்கூடிய காலங்களில் தான் நாமெல்லாம் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றி பாருங்க, நபி தோழர்கள் எப்படியெல்லாம் இதை பற்றி அவர்கள் தன்னுடைய வாழ்வில் சுய பரிசோதனை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரத்தில் ஒரு நபி தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை நாள் எப்பொழுது வரும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும் என்று நினைத்து கேட்கிறார். அது அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தெரியாத ஒன்று. நபிகளார் இப்படி கேட்டவுடன் அந்த நபி தோழருக்கு அடுத்த கேள்வி கேட்கிறார். மறுமை நாள் வருவதெல்லாம் இருக்கட்டும், ஒருவேளை அந்த மறுமை நாள் இப்பொழுது வந்துவிட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? தயாரா இருக்கீங்களா? மறுமை நாள் வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? மௌத்தும் மறுமை நாளும் ஒன்றுதான். மறுமை நாள் அன்று யாரெல்லாம் மரணிக்காமல் உயிரோடு இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மரணம் வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க தயாரா இருக்கிறீங்களா? அந்த நபி தோழர் யோசிக்கிறார், ஒருவேளை வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது? இப்படி யோசிக்கக்கூடிய, அதை பற்றி பார்த்து அஞ்சக்கூடிய ஒரு நிலம் நம்மிடத்துல வந்துவிடக் கூடாது என்று சொன்னால் சுய பரிசோதனை தேவை. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் போய் பேசுறாரு. பேசக்கூடிய அவர் சொல்றாரு, அலி அவர்களே, நாட்கள் என்ன இவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கு? ஒரு நாள் எப்படி முடிகின்றது என்பது நமக்கு தெரியாமல வேகமாக போயிட்டு இருக்கு. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நாட்கள் ஒவ்வொன்றும் இவ்வளவு வேகமாக ஓடுகின்றது என்று சொன்னால் அப்ப நாம புரிஞ்சுக்கணும், மறுமை நம்மை நோக்கி மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. மறுமையினால் நெருக்கத்தில் இருக்கும், வேகமாக வந்து கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிந்து கொள்ள வேண்டும், இந்த நாளில் நமக்கு எந்த விதமான கேள்வியும் இல்லை, செயல் மட்டும்தான். உண்மைதானே? காலை ஃபஜ்ருடைய தொழுகை தொழல ஒருத்தர், அவர் போய் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க போறோமா? தொழுதுன்றதுக்காக நாம ஏதாச்சும் தண்டனை கொடுக்க போறோமா, அடிக்க போறோமா, உதைக்க போறோமா? எதுவுமே கிடையாது, கேள்வி கிடையாது, செயல் மட்டும்தான். சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கு. மறுமை வாழ்க்கையில செயல் ஒன்றும் அல்ல, கேள்வி மட்டும்தான். அங்க எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹ்விடத்துல போய் கொஞ்ச நேரம் டைம் கொடுயா அல்லாஹ், நான் போய் தொழுதுட்டு வந்துடுறேன், மலக்கல் மவுத் வந்த பிறகு அல்லாஹ் நான் போய் தர்மம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அவகாசம் கிடைக்காது. அதான் சொல்றாங்க அலி அல்லாஹ். அன்றைய தினம் கேள்வி மட்டும்தான், செயல் ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நேரம், அது போன்ற ஒரு காலத்தை நீங்கள் சந்திக்க அதுக்கு முன்பாக நீங்கள் செயல்களிலே நீங்கள் அமல்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள் செய்து நன்மை பெற்று விடுங்கள். நாளை மறுமையுடைய நாள் வருவதற்கு முன்பாக மறுமையுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அப்படி இன்றைக்கு நாம் வாழக்கூடியவர்கள் மறுமையை நினைத்து, நம்முடைய மரணத்தை நினைத்து பார்த்து வேகமாக ஓடக்கூடிய இந்த காலகட்டத்தில் நன்மையை அறுவடை செய்ய வேண்டும், நன்மையை நாம் பெற வேண்டும். இந்த நன்மைதான் நாளை மறுமையில், நாளை மன்னரையில்
நமக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்கின்ற சிந்தனை நம்மிடத்தில் இருக்கின்றதா என்று கேட்டால் நம்மிலே பலரிடத்தில் அந்த சிந்தனை கிடையாது. காரணம், ஈமானிய விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு பலவீனமாக பலமாக இருக்கின்றோம் என்கின்ற சுய பரிசோதனை இல்லை. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இந்த விஷயத்தில், ஈமானை கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தில் நாம் சரியாக இருக்கின்றோமா யோசிச்சு பார்க்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த ஒரு நபி தோழர் ஹன்லலா ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர். இவர் அல்லாஹ்வுடைய தூதரோடு அதிகமாக நேரத்தை கழிக்கக்கூடிய ஒரு நபர். இவர் ஒரு நாள் என்ன செய்யறாருன்னு சொன்ன, மக்கள் எல்லாம் நடமாடக்கூடிய அந்த இடத்துல ஒரு ஓரமாக நின்று தன்னைத்தானே முனாஃபிக் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நின்று நாஃபக ஹன்லலா நாஃபக ஹன்லலா சொல்லிட்டே இருக்கார். ஹன்லலா ஆகினார், நயவஞ்சகனாக ஆகிவிட்டேன், முனாஃபிக் ஆகிவிட்டேன், முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, முனாஃபிக் என்று சொல்லக்கூடிய சொல் உலகத்துல யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு மனிதனத்துல இரட்டை வேஷம் இருக்கும், முனாஃபிக்குடைய தன்மை இருக்கும். அப்படி அந்த தன்மை இருக்கக்கூடிய இடத்துல நாம போய் சொல்லி பாருங்க, இப்ப நீ செய்யற செயல் தவறு, இது முனாஃபிக்குடைய தன்மைன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டார், கோபப்படுவார். ஆனா இந்த நபித்தோழர் ஹன்லலா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் தன்னைத்தானே முனாஃபிக் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வழியாக போறாங்க. போகக்கூடிய அவருடைய காதல் என்ற வார்த்தை விழுது, கேட்டுடுறாங்க. கேட்டு சும்மா இருப்பாங்களா? அபூபக்கர் அவர்கள் ஹன்லலா அவர்கள் வராங்க, வந்து கேட்கிறாங்க, ஹன்லலா என்ன உங்களை நீங்களே முனாஃபிக் என்று சொல்றீங்களே, அப்படி என்ன நீங்க தவறு செய்தீர்கள், நீங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லையே என்று அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஹன்லலா அவர்களை சொன்ன உடனே ஹன்லலா சொல்றார், எதுக்கு நான் முனாஃபிக் ஆயிட்டேன்னு சொல்லி. அபூபக்கர் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரோடு பள்ளிவாசலில் மற்ற சபைகளில் நான் அவர்களோடு இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மார்க்க உபதேசங்கள் செய்யும் பொழுது என்னுடைய உள்ளத்துல இரையச்சம் அதிகரித்துக் கொண்டே இருக்கு. அதை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லை. உண்மைதானே? பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம், இங்க உட்கார்ந்துட்டு வியாபாரத்தை பத்தி யோசிப்போமா? ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் அதெல்லாம் மறந்துடும். ஈமானிய சிந்தனை மட்டும்தான் இருக்கு. அதுதான் ஹன்லலா சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும் பொழுது, மார்க்க உபதேசங்களை செய்யும் பொழுது, அதை நான் கேட்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே ஈமானிய சிந்தனை இரையச்சம் அதிகரித்துக் கொண்டே இருக்கு. அதை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லை. இந்த சபையை விட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த சபையை விட்டு வேற எங்க போறாரா? சினிமா கொட்டாய்க்கு போகல, வீண் பேச்சுக்கள் பேசக்கூடிய டீ கடைக்கு போகல, சாராய கடைக்கு போகல. ஹன்லலா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையை விட்டு நான் என்னுடைய குடும்பத்தை நோக்கி என்னுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது, என் வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தார், என் மனைவி என்னோடு அன்பாக பாசமாக பேசக்கூடிய நேரத்தில் நான் இதை மறந்துவிட்டு என் மனைவியோடு அன்பாக பேச ஆரம்பிச்சது. என் குழந்தைகள் என்னோடு கொஞ்சி விளையாடுகிறார்கள், என்னோடு அன்பாக மகிழ்ச்சியாக பேசுகிறார்கள். பேசக்கூடிய கொஞ்சக்கூடிய நேரத்தில் அவர்களோடு கொஞ்சம் விளையாடி அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய இரையச்சம், அந்த சிந்தனை என்னிடத்துல மறக்கடிக்கப்படுகிறது. நான் அந்த தன்மைக்கு போகிறேன். அப்ப வீட்டுல ஒரு தன்மை, அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய தன்மை, இரட்டை தன்மை. அது எது என்று அவர் புரியல. இதை கொண்டு ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்றாரு, அபூபக்கர் சொல்றாரு, அபூபக்கரே, முனாஃபிக் இடத்துல இருக்கக்கூடிய இரட்டை தன்மை இடத்துல வந்து விட்டது, நான் முனாஃபிக் ஆயிட்டேன். இந்த முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அபூபக்கர் அவர்கள் கேட்டு அவருக்கு உபதேசம் செய்வார் என்று பார்த்தா, அபூபக்கர் சித்திக் அவர்கள் இதை அனைத்தையும் கேட்டுவிட்டு சொல்றாரு, ஹன்லலா நீங்க சொல்றது எனக்கு எது சரியாதான் படுது, ஒருவேளை நானும் அப்படி இருப்பேனோ, எனக்கும் இது மாதிரிதானே இருக்கு, வீட்டுக்கு போனா நானும் அப்படி மாறிடுறேன், ரசூலாவோடு இருந்தா இப்படி மாறிடுறேன், ஒருவேளை நானும் அப்படி இருப்பேனோ, வாங்க அல்லாஹ்வுடைய தூதரை போய் சந்திச்சு நாம இதற்கு ஒரு முடிவு கட்டலாம், தெளிவு பெறுதுக்கலாம். நேரம் ரசூலுல்லாஹ் போறார். அல்லாஹ்வுடைய தூதரத்துல ஹன்லலா அவர்கள் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் இதெல்லாம் கேட்டுட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு சொல்றாங்க, ஹன்லலா இது முனாஃபிக்குடைய தன்மை அல்ல, இது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தன்மை, நீங்க தவறா புரிஞ்சிக்க வேண்டாம்.
எங்களோடு இருக்கும் பொழுது, மார்க்க சபையில் இருக்கும் பொழுது இரையச்சத்தோடு இருப்பது, அந்த சிந்தனைகளோடு இருப்பது, அதே நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தாரை பார்க்கும் பொழுது அவர்களோடு கொஞ்சம் விளையாடுவது, பேசுவது, இந்த செயல் என்பது முனாஃபிக்குடைய தன்மை அல்ல. நீங்க சரியா தான் செய்றீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை இப்படிதான் படைத்திருக்கின்றார். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ அப்படிதான் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மனிதன் என்று சொன்னால் ஒரு நேரம் இப்படி, ஒரு நேரம் அப்படிதான் இருப்பார்கள். நீங்கள் எந்த நேரத்திலும் குடும்பத்தோடு, நண்பர்களோடு, எந்த ஒரு சபையில் இருக்கும் பொழுதும் இந்த சபையில் இருக்கக்கூடிய அதே சிந்தனையோடு, இதே இறைச்சத்தோடு நீங்கள் எந்த நேரமும் இருப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நீங்கள் வானவராகி விடுவீர்கள், மலக்காயிடுவீர்கள். நீங்க மலக்கு இல்ல, மனிதர். அந்த சிந்தனையோடு அப்படியே நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா வானவர்கள் வந்து, மலக்குமார்கள் வந்து உங்களுக்கு முசாஃபா செய்வாங்க, கை கொடுப்பாங்க. வானவர்கள் யாருக்கு கை கொடுப்பாங்க? மனிதர்களுக்கு வந்து முசாஃபா செய்ய மாட்டாங்க. வானவர்களுக்கு தான் கை கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொல்கிறார்கள். அல்லா நீங்க இப்படியே இருப்பீங்கன்னு சொன்னா வானவர்கள் வந்து உங்களுக்கு முசாஃபா கொடுத்துருவாங்க, நீங்க வானவர் அடைவீர்களே. ஆனா நீங்க அப்படி கிடையாது, நீங்க மனிதர். அல்லாஹ் உங்களை இப்படிதான், ஒவ்வொரு மனிதனையும் இப்படிதான் படைத்திருக்கின்றார் என்று சொன்ன பிறகுதான் அவருக்கும் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கும் ஒரு மன நிம்மதி கிடைத்தது. அப்ப இது போன்ற பாடங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடியது என்ன? தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய குடும்பத்தோடு பேசக்கூடிய செயல், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நான் செய்யக்கூடிய செயல், இதை இரண்டையும் சுய பரிசோதனை செய்கிறார். செய்யலன்னா யோசிச்சுப்பாரா? நாம என்ன இப்படி இருக்கோமே, யோசிக்கிறார். நாம எங்க யோசிக்கிறோம்? ஈமானிய விஷயத்தில் சுய பரிசோதனை என்பது இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்களிடத்துல மிக மிக பலவீனமாக இருக்கும். ஐவேளை தொழ வேண்டுமே என்கின்ற சிந்தனையே குறைவாகிவிட்டது. அப்படி தொழுதாலும் இந்த தொழுகை அல்லாஹ்வுடைய தூதரவரும் காட்டிய அந்த அடிப்படையில் அமைந்ததா என்கின்ற சுய பரிசோதனை இல்லாமல் போய்விட்டது. யோசிச்சு பாருங்க, ரமலானுடைய மாதம் பரபரப்பான நேரம். அதுவும் இந்த பகுதியில சொல்ல வேண்டாம், சென்னையில நைட்டு பகலன்னு பார்த்தா முஸ்லிம்கள் ஜேஜேன்னு சுத்திக்கிட்டே இருக்காங்க. கேட்டா மாஹே ரம்ஜான், முபாரக் ரம்ஜான் அப்படின்வாங்க. பள்ளிவாசலுக்கு ரமலானுடைய மாதத்துல மட்டும்தான் போவாரு. நைட்டு தூங்க மாட்டாரு, பகல் தூங்க மாட்டாரு. 2 மணிக்கு எங்கெங்க சஹர் உணவு இருக்குன்னு தேடி சுத்த பார்க்க ஆரம்பிச்சுருவார். சரி, ரொம்ப ஈமான்தாரி போல இருப்பா. ரமலான் வந்துருச்சுன்னா தூக்கமெல்லாம் விட்டுட்டு இப்படி ஈமான்தாரியா சுத்திட்டு இருக்காரு. தலையில இருந்து தொப்பி கலட்ட மாட்டேன்றாரு. எப்ப பார்த்தாலும் வசூலியா இருக்காரு. எப்ப பார்த்தாலும் தஸ்பீஹ் வச்சுட்டு எங்கிட்டே இருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவு இருக்கு. இந்த மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் அவரை பார்த்து எந்த நாள் வரை வரைக்கும் சொல்ல முடியும்னு சொன்னா, நாளை பெருநாள் தொழுகை எந்த திடலில் தொழுது அந்த திடலை விட்டு வெளியே வருகிறார்களோ, மாஷா அல்லாஹ்வும் சரி, சுப்ஹானல்லாஹ்வும் சரி, முடிஞ்சு போச்சு. அடுத்ததுங்க என் தலைமை படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே என் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டேன், டிக்கெட் வாங்க, ஓடு. வீட்டுல பெண்கள் ஒரு மாச காலம் டிவிய புடவை எடுத்து பூட்டி வச்சிட்டோம். எடு அந்த போர்வையை, ரிமோட் எங்க தேடு. 1 மாத காலம் அந்த நாடகத்துல என்னென்ன நடந்ததே தெரியலையே. மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டா, யூடியூப்ல தேடு. அந்த சீரியலுடைய பேரை போட்டு அந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் போட்டு தேடி அதை பார்த்து அழுதுகிட்டே இருக்கும். தொழுகை மறந்துடும். அப்ப என்ன நினைக்கிறோம் நாம? ரமலானுடைய மாதத்துல தொழுதாச்சு, ஜிக்ர்கள் செய்தாச்சு, துவா கேட்டாச்சு, உபரியான தொழுகை, இரவு நேர தொழுகை எல்லாமே தொழுதாச்சு. நமக்கென்று ரய்யான் என்கின்ற வாசல் திறந்திருக்கின்றது. நாம இப்ப மௌத்தா போனா கூட நாம நேரம் அந்த வாசல் வழியா சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்படி நினைச்சிட்டு இருக்கோமா? அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருந்தால் மறந்து விடுங்கள். வெறுமனே ரமலானுடைய மாதத்தில் தொழுது, ரமலானுடைய மாதத்தில் மட்டுமே அல்லாஹ்விடத்தில் நாம் கோரிக்கை வைத்து பிரார்த்தனை செய்து சிக்கர்களை செய்து மற்ற நாட்களில் தொழாமல் பள்ளிவாசலுடைய தொடர்பிலே இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால், நாளை அதே நிலையில் மரணிப்போம் என்று சொன்னால் அந்த ரய்யான் என்கின்ற வாசல் நமக்கு கிடையாது. இந்த மாதத்தில் நாம் எடுத்த பயிற்சி ரமலான் சென்ற பிறகும் அதை அமல்படுத்த வேண்டும். ரமலான் சென்ற பிறகும் அதை கடைபிடிக்க வேண்டும்.
இந்த மாதத்தில் தான் ஐவேளை எவ்வாறு தொழ வேண்டும் என்கின்ற அந்த பழக்கத்தை நமக்கு நாமே உருவாக்கி இருப்போம். இரவு தொழுகை நின்று எவ்வாறு தொழுவது என்கின்ற பழக்கத்தை நமக்கு நாமே உருவாக்கி இருப்போம். ரமலான் சென்று விட்டது, தொழுகைக்கு மூட்டை கட்டியாச்சு, வைக்கக்கூடாது. அதை நாம் தொடர்ந்தால் மட்டும்தான், தொடர்ந்து அந்த செயலை செய்தால் மட்டும்தான் நமக்கு ரையான் என்கின்ற வாசலும் சுவனமும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அது போன்ற வாழ்க்கையை நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் என்ன செய்கின்றோம்? ஈமானிய விஷயத்தில் நம்முடைய சிக்கர்கள் சரியாக இருக்கின்றதா? நாம் அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் சரியான முறையில் இருக்கின்றதா? நாம் தொழக்கூடிய தொழுகை சரியான முறையில தொழுது கொண்டிருக்கிறோமா? நேரத்தோடு தொழுது கொண்டிருக்கிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் தமக்கு தாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மற்ற விஷயத்தெல்லாம் பண்ணணும். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து ஒவ்வொரு நாளும் பரிசோதிப்போம். கல்லாப்பேட்டில எவ்வளவு பணம் வந்திருக்கு, இதுல எவ்வளவு லாபம், எவ்வளவு அசலு, இதுல எவ்வளவு சம்பளம் கொடுக்கிறோம், எல்லாமே பரிசோதிக்கிறோம். ஒரு திருமணம் முடிக்கிறோம், ஆணுக்கு மணமகள் பார்க்க வேண்டும் என்று சொன்னா 1008 பரிசோதனை. கண்ணு நல்லா இருக்கா, மூக்கு நல்லா இருக்கா, பேச்சு நல்லா இருக்கா, மொழி இருக்கா, பையன் எப்படி இருக்கா, இந்த சைடு நல்லா சம்பாதிக்கிறானா, ஹைட்டா இருக்கானா, கலரா இருக்கா, பைக் ஓட்ட தெரியுமா, இப்படி 1008 பரிசோதனை செய்யக்கூடிய உலக விஷயத்துல ஈமானிய விஷயத்துல ஏன் மறந்துடுறோம்? முக்கியமாக ஈமானிய விஷயத்தில் தான் சுய பரிசோதனை செய்து நாம் பலவீனமாக இருக்கோம் என்று சொன்னால் அந்த பலவீனத்தை நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை நாம் செய்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த வணக்கத்தை சரியான முறையில் செய்வோம், கடைபிடிப்போம். அப்படி செய்துவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய, அவன் தரக்கூடிய அந்த நன்மைகளை நாம் பெறுவோம். அந்த நன்மைகள் தான் நாளை மறுமையில் நமக்கு சுவனத்திற்கு அழைத்து செல்லும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் 2026ஆம் ஆண்டுடைய இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த மாதம் 30 நோன்புகளை நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம். இறைவன் நாடினால் நாளைய தினம் இந்த ரமலானுடைய ஈதுல் ஃபித்ர் என்கின்ற ஈகை பெருநாளையும் நாம் எல்லாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த பெருநாளை கொண்டாடுவதற்கு முன்பாக இந்த மார்க்கம் நமக்கு சொல்லப்பட்ட கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். பலரும் அதை நிறைவேற்றிருப்பார்கள். சிலர் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவர்கள் உடனடியாக அந்த கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அது என்னவென்று சொன்னால் ஃபித்ரா என்கின்ற தர்மம். இந்த ஃபித்ரா என்கின்ற தர்மத்திலே சில முஸ்லிம்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், நாமெல்லாம் இந்த தௌஹீதுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்ப்போம். நமக்கு இந்த பகுதியில வீடு இல்லைன்னா கூட முஸ்லிம்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த பகுதியில பெருநாள் தொழுகை தொழணும்னு நமக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை. அப்ப நாம என்ன பண்ணோம்னா இந்த படி மஸ்ஜிதுக்கு வருவோம். ஆற்காடு நவாபுடி மஸ்ஜித். அங்க பார்த்தோம் சொன்னா அன்னைக்கு தொழுகைக்கு போகக்கூடிய நேரத்துல தான் அந்த ஃபித்ராவுடைய பணத்தை கொண்டு வந்து 10 ரூபாவா சேஞ்சு மாத்தி அப்படியே லைனா கொடுத்துட்டு போவார். இது ஒரு வாடிக்கையாகவே பலரும் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவரை பார்த்து இன்னொருத்தர் கத்துப்பார், இன்னொருத்தரை பார்த்து இன்னும் 2 பேர் கத்துப்பாங்க. இப்படி ஃபித்ரா என்று சொன்னால் தொழுகைக்கு போவதற்கு முன்னாடி கொடுக்கணும். அப்படின்னா பள்ளிவாசலுடைய அந்த வாசல் விதிப்பதற்கு முன்பாக அல்லது திடலுக்குள்ளுக்கு போறதுக்கு முன்பாக அந்த ஃபித்ராவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபித்ராவுடைய பணத்தை சில்லையா கொடுக்கக்கூடிய பழக்கம் பலருக்கும் இருக்கு. உண்மையிலே அது ஃபித்ராவில போய் சேருமா? ஃபித்ரா என்றால் என்ன? நாம் நாளைய தினம் பெருநாள் இன்ஷா அல்லாஹ் கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால் நம்முடைய வீடுகளில் நல்ல உணவுக்கு ஏற்பாடு பண்ணும். இன்னைக்கு நைட்டு பாருங்க, ஃபுல்லாக குருமானி சேவியா அது வாங்குறதுக்கு அப்படியே டசன் டசனா சுத்திட்டு இருப்பாங்க. அப்ப நாம பணம் இருக்கு, நம்ம நைட்டுக்கே வந்து என்ன பண்றோம், இன்னைக்கு பகல் நைட்டு என்னென்ன சேவியா சூத்திரியா என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கொடுத்துருவாங்க. அப்ப இது போன்ற ஒரு நிலை, பெருநாள் கொண்டாட முடியாத, அதையும் வாங்க முடியாத ஏழைகள் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்கள் நோன்பு வைத்திருப்பாங்க, ஆனால் பெருநாள் அன்றைக்கு ஒரு நல்ல உணவு சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்காது.
இந்த மார்க்கம் அதற்காக தான். ஒருவர் பெருநாளை கொண்டாடுவது, நல்ல உணவை உண்பது, மற்றவர் பெருநாள் கொண்டாடக்கூடிய நேரத்தில் நல்ல உணவு இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபித்ரா என்கின்ற இந்த தர்மத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார். அப்ப இந்த தர்மத்தை செய்யக்கூடிய நாம எல்லாரும் செய்யறோம், செய்ய மாற்று கருத்து இல்லை. செய்யக்கூடிய நாம முன்கூட்டி யாருக்கு போய் சேரணுமோ அவருக்கு ஒப்படைத்து விடணும். ஜமாத்தார்கள் ஒவ்வொரு ஜமாத்திலும் நம் ஜமாத்திலும் என்ன பண்றோம், ஃபித்ராவை கலெக்ட் பண்ணி அதுல இன்னும் கூடுதலாக பொருளாதாரத்தை போட்டு உரியவர்கள் போய் அந்த ஃபித்ராவுடைய அந்த பொருளை போய் நம்ம கொடுக்கணும். ஒருவேளை அப்படி கொடுக்கல அப்படின்னா கூட நாம என்ன செய்யணும், இன்றைக்கு தாமதப்படுத்திட்டோம், அல்லாஹ் இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கான், இன்றைக்கு என்ன பண்ணணும், உரியவர்களுக்கு போய் அந்த ஃபித்ராவுடைய பொருளாதாரத்தை அல்லது அந்த பொருளை போய் கொடுக்கணும். அப்போது அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி, அந்த மன நிம்மதியோடு ராகத்தோடு அந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக திடலை நோக்கி வருவார்கள். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, ஃபித்ரா என்பது நாம் எதை சாப்பிடுகின்றோமோ அதை கணக்கிட்டு அதுடைய தானியங்களோ அல்லது பொருளாதாரத்தையோ அதை வாங்க வசதி இல்லாதவர்களுக்கு நாம் பெருநாள் கொண்டாடுவதற்கு ஒரு நாள் 2 நாள் முன்பாகவே அவருக்கு ஒப்படைக்கக்கூடிய ஒரு தர்மமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட தர்மத்தை செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன் மூலமாக தரக்கூடிய நன்மைகளை பெற்று நாளை மறுமையில் அதன் மூலமாக சூனத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பார்கள் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குறுதிகள் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.